ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான வீடியோ இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் பே ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எண்டில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக மேனேஜ் யுவர் மணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் லோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த பர்சனல் லோன் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இந்த லோன் ஆப்ஷன் எப்படி வர வைக்கணும்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் யுவர் சிபில் ஸ்கோர் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆப்ஷன் வந்து டச் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் இது யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த லோன் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லாதவங்களுக்கு தான். ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த சிபில் ஸ்கோர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செக்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து உங்கள் பேன் கார்டு நம்பரை மட்டும் போட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களோட பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ ஸோ அதுவே இந்த இடத்துல ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஃபில் பண்ணி ஓகே, நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரீவியஸாக ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அது ஏன் அப்படின்னா வந்து நான் வேறு ஒரு ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஆல்ரெடி நான் வந்து என்னோடய சிபில் ஸ்கோர்லாம் செக் பண்ணி இதில் வச்சுருந்தாங்காட்டியும் அது கரெக்டான ஜிமெயில் வந்து லாகின் பண்ண சொல்லிச்சு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம்னா பிரச்சனை இல்லை, அப்படி ஆல்ரெடி யூஸ் பண்ணி கண்டினியூ கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்னோட சிபில் ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 769 அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுது. ஸோ நம்மளோட கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கரெக்டாக வந்து காட்டிச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ லேட்டர் அப்படிங்கிறத கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து லோன் ஆப்ஷன் இல்லாதவங்க உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து லோன் அப்படிங்கிற செக்ஷன் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பர்சனல் லோன் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம டச் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கோங்க, இந்த கூகுள் பே பொறுத்த வரைக்கும் 10,000 9 லட்சம் வரைக்கும் வந்து லோன் கொடுக்குறாங்க. ஸோ மந்த்லி இஎம்ஐ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாயிலிருந்து நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுற மாதிரியான வசதியும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லோன் ரீபேமெண்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு 6 மாதத்தில் வந்து அப் டு 5 வருஷம் வரைக்கும் வந்து உங்களுக்கு ரீபேமெண்ட் நீர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 14% வந்து பெர் இயருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இருக்க மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஜாயின் வெயிட் லிஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ கொஞ்ச நாள் அதாவது ஒரு நாள் இல்லை 2 நாளில் வந்து வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க, அதாவது லோன் எடுக்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 or 2 days கழிச்சு உங்களுடைய ஆப்பை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனபிள் ஆன உடனே மேலே ஸ்டார்டிங் முன்னாடி என்ன கொடுத்துனாலும் அதை வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து 4 ஸ்டெப்பு ஃபில் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபில் இன் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸில் அதாவது ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ பர்சனலைஸ் யுவர் ரீபேமெண்ட் அமௌண்ட் 10 அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு கிடைக்கிற லோன் அமௌண்ட்டை நீங்கள் எத்தனை மாதம் கட்ட போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு பேஜில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து சி லோன் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பேஜில் உங்களுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் அப்புறம் வந்து ஜிமெயில் ஐடி ரெண்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் கூகுள் பேல லாகின் பண்ணியிருக்கீங்களா அந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அத்தரைஸ்டு ஜிபேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாக்ஸ் நீங்கள் வந்து டச் பண்ணிட்டு கன்னிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுடைய பின்கோட் நம்பர் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த பின்கோடை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்த பேஜில் வந்து கூகுள் பே மேப் மாதிரி வரும். ஸோ அந்த மேப்பை வந்து நீங்கள் இருக்க இடத்துல வந்து பின் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகிடும். அதை அப்படியே வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அதுக்கடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பான் கார்டில் இருக்க நேம் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அந்த மேலே இருக்க பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் என்னவோ அதை வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் வந்து உங்களுடைய மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு 25,000 30,000 நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டாக பிஸ்னஸ் மேனாக இருந்துச்சுன்னு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அந்த அமௌண்ட்டை வந்து அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசியாக உங்களுக்கு 10,000 8 லட்சம் வரைக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பர்டிகுலராக உங்களுக்கு என்ன அமௌண்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 50,000 அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து 50,000 லோன் அமௌண்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணி 50,000 இருக்க மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க.
கொஞ்ச நேரம் வந்து லோடிங் ஆகும். அதாவது ஒரு 1.5 நிமிஷத்துக்கு பக்கத்தில் எடுத்துக்குவாங்க. உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. உங்களுக்கு லோன் கொடுக்கலாமா வேண்டாம்னு சொல்லி சிஸ்டம் வந்து கால்குலேட் பண்ணும். அதனால் ஒரு 90 செகண்டுக்கு வந்து அதே பேஜில் வெயிட் பண்ணுங்கள். எக்ஸிட் ஆகி வெளியில் போகாதீங்க. 90 செகண்டுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் தரலாங்கிறத சிஸ்டம் வந்து ஷோ பண்ணிவிடும். ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து பாருங்கள் டிஎம்ஐ ஃபைனான்ஸில் வந்து எனக்கு லோன் ஆஃபர் வந்து வந்திருக்கு. எவ்வளோனா 10,000 50,000 அப்படிங்கிற லோன் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி இஎம்ஐ வந்து ஸ்டார்டிங் வந்து 946 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கட்டக்கூடிய டைம் வந்து மினிமம் 6 மாதம் வந்து அதிகபட்சமாக எவ்வளோங்கிற நம்ம செட் பண்ணிக்கிற மாதிரி போட்டிருக்குங்க. ஸோ ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து டிஎம்ஐ ஃபைனான்ஸ் வந்து கிட்டத்தட்ட 24% அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ முன்னாடியே பார்த்தது நம்ம வந்து 13% 14% பார்த்தோம். அவங்க வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போடுறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியம் வந்து கஸ்டமைஸ் அண்ட் அப்ளைங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து மினிமம் 10,000 மேக்ஸிமம் 50,000 மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி லோன் டென்யூர் வந்து மினிமம் 6 மாதத்துலேருந்து மேக்ஸிமம் 30 மாதம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஐக்கானும் நீங்கள் வந்து அந்த ஐக்கானை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஒரு இஎம்ஐ அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ கரெக்டாக அவங்க மாதம் எவ்வளோ கட்ட முடியும் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். 1 செகண்ட், கேமரா கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 50,000 செட் பண்ணியிருக்கேன். ஸோ இத்தனை மாதம்னா 24 இஎம்ஐ வந்து கட்டுற மாதிரி. ஸோ மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,643 கட்டுற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பீஸ் அண்ட் டேக்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,065 அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகுது 47,930 என்னோட அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகுது. எனக்கு வந்து கிடைக்க போகிற அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நான் முழுசாக கட்ட போகிற அமௌண்ட் வந்து 63,432 அப்படிங்கிறத நான் ஃபைனல் ரீபேமெண்ட் அமௌண்ட்டாக பண்ணணும். ஒவ்வொரு மாதம் நான் பண்ணணும். இல்லை நான் பல்க் அமௌண்ட் கட்டுறேன் அப்படின்னாலும் குறையாது. நீங்கள் என்ன மாதத்துக்கு என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், ஓரளவு சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லோன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஜிபேயில் எல்லாருக்குமே வந்து எனபிள் பண்ணி வச்சுருக்குது. அப்போ வந்து பார்த்துருக்கேன். நான் வாங்கி யூஸ் பண்ண மொபைல் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தேன். எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சொந்த விருப்பத்தின் பேரில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களை நீங்கள் வந்து லோன் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை யாரும் கட்டாயப்படுத்த கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு அடுத்தடுத்து இதே போல் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.